வெல்கம் பேக் டு நெல்வேல் டைம்ஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, இஷா கோபிகர் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் அயலான். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சிவகார்த்திகேயன் குடும்ப சூழ்நிலை காரணமாக சென்னைக்கு வராரு. அப்படி சென்னைக்கு வர பட்சத்தில் நிறைய கதாபாத்திரங்களை ஆக்சிடென்டலாக சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கிற பட்சத்தில் தான் அந்த ஏலியன் நம்மளோட பூமியை நோக்கி மனிதர்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற்று கிரகத்துலேருந்து ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியனுக்கும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அப்படி ஏற்படுற பட்சத்தில் தான் இந்த ஏலியனை ஒரு குளோபல் கார்ப்பரேட் நெட்வொர்க் கண்ட்ரோல் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம சிவகார்த்திகேயன் அந்த கார்ப்பரேட் நெட்வொர்க்கிட்டேருந்து எப்படி அதை காப்பாற்றி கொண்டு வந்தார், அந்த ஏலியன் எப்படி எந்த கிரகத்துலேருந்து வந்துச்சு, அது சம்மந்தப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. அயலான் படத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நல்ல படத்துக்கு 4 விஷயம் நல்லபடியாக சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த படத்துக்கு முக்கியமான 4 தூண்கள்னு சொல்லணும்னு பார்த்தோன்னாக்க, ஒளிப்பதிவாளர் நிரோஷா, இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவரோட பின்னணி இசை தான் அந்த படத்தை முக்கியமாக நிறைய இடங்களில் அவரோட இசையை தான் பேசுது. அப்புறம் பார்த்தோம்னாக்க இயக்குனர் ரவிக்குமார், 4வதாக பார்த்தோம்னாக்க சிவகார்த்திகேயன். இந்த படத்துக்கு அவரோட கேரியர்லேயே அயலான் படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் முறையில் வந்திருக்கக்கூடிய அயலான் படம் சூப்பர் பிளாக் பஸ்டர்.